இந்த அனுபவத்தில் நம்ம ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப நம்முடைய ஓட்டத்தையும், நம்முடைய ஆவிக்குரிய ஓட்டம், அதாவது இந்த வசனம் சொல்லுது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் நீங்க தேடுகிறவைகள் எல்லாம், நீங்க யோசிக்கிறவைகள் எல்லாம், அந்த உலகத்தினுடைய ஆசீர்வாதங்களை தேடி ஓடி அலைந்து அப்படியே அதுக்கு மேலேயே 100க்கு 100 கவனம் வச்சு சிந்தை வச்சு ஓடிக்கொண்டிருக்கிற அத்தனை காரியமும் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடும் போது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அது தரமாட்டார் என்று அல்ல, அது அத்தனை ஆசீர்வாதங்களும் உங்களுக்கும் எனக்கும் உண்டு. அப்ப நம்ம செய்ய வேண்டியது முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடினால் இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அல்லேலூயா. நம்மை தரித்திரராய் விடுகிற தேவன் அல்ல. ஆகவே முதலாவது நம்ம ஆவிக்குரிய ஓட்டத்தை சரியான நிலையில் ஓடுனா இவ்வுலகத்தினுடைய ஆசீர்வாதங்களும் இவ்வுலகத்திற்குரிய நன்மைகளும் நம்ம பலனும் ஆரோக்கியமும் இந்த உலகத்துல என்னென்ன உயர்வுகள் எல்லாம் உண்டு எல்லாவற்றையும் கொடுக்க கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப இவைகள் எல்லாம் பெற்றுக்கொள்வதற்கு சத்துரு தடை பண்ணுகிறான். அப்ப முதலாவது இந்த நம்ம வாழ்க்கையில ஆவிக்குரிய ஓட்டத்தை தடை பண்ணுனா இந்த ஆசீர்வாதத்தை சத்துருவால தடை பண்ண முடியும். அல்லேலூயா. அது அவனுடைய தந்திரம். ஆவிக்குரிய ஓட்டத்தை தடை பண்ண, ஓட விடாமல் தடுப்பது எது என்றால் சோத்திரம், யாவது இளைப்படைய பண்ணுகிற காரியம். இப்ப மோசே, நீங்க நான் உங்களுக்கு டைம் இல்ல, நான் உங்களுக்கு லகுவா சொல்றேன். இப்ப மோசே தம்முடைய ஜனங்கள், அதாவது எகிப்து தேசத்தில் இருக்கும்போது அவங்களுடைய ஜனங்கள் எபிரேயர்கள் அடிமையாக கொண்டு போன இடத்துல கொஞ்ச காலமா சோத்திரம் அங்க வாழ்ந்த அந்த மோசே எபிரேயருக்கும் எகிப்தியருக்கும் சண்டை நடந்தது. அப்ப அங்க நியாயம் பேச போனான். நியாயம் பேச போன இடத்துல என்ன செய்துட்டான்னா, செய்யாத காரியத்தை செய்தான்னு சொல்லி எகிப்தியன் தன்னுடைய ஜனங்களை அடிக்கும் போது மோசே போன இடத்துல அங்க பிரச்சனை ஆகி அந்த எகிப்தியனை மோசே அடித்து கொன்னு மண்ணுல புதைச்சு வச்சுட்டான். இனி ஒரு வாட்டி போகும்போது எபிரேயருக்குள்ள தன்னுடைய ஜனங்கள் 2 பேருக்குள்ளேயே சண்டை நடக்குது. அப்ப மோசே போய் நியாயம் விசாரிக்க போகும்போது ஒருத்தன் சொல்றான், எகிப்தியனை கொன்றது போல நீ எங்களையும் கொண்டு போடலான்னு நீ வந்தாயா அப்படின்னு சொல்லுறான். அதை கேட்ட உடனே மோசே பயந்து அந்த தேசத்தை விட்டு மீதியானுடைய தேசத்துக்கு போறான். அங்க போய் தன்னுடைய மாமனாருடைய ஆடுகளை அவன் மேய்த்து கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. எதுக்கு? அங்க பயந்து தன்னுடைய ஜனங்களை என்ன ஏற்றுக்கொள்ளலையே, நான் நல்லது செய்யதானே போனேன், நல்ல காரியத்துக்கு தானே போனேன், ஏன் ஜனங்களை கொடுமைப்படுத்துறாங்களே, என்னுடைய ஜனங்கள் ஆசீர்வாதமா இருக்க வேண்டிய ஜனங்களை ஏன் கண்ணு முன்னாடியே கொடுமைப்படுத்துறாங்களே, அடிக்கிறாங்களே. அப்ப இதுல ஒரு நியாயம் விசாரிக்க போன இடத்துல இப்ப என் ஜனங்களே என்னை ஏற்றுக்கொள்ளலையே, என் ஜனங்களே என்ன புரிந்து கொள்ளலையே, என் ஜனங்களே என்னை அங்கீகரிக்கலையே அப்படிங்கிற ஒரு சோர்வு அவனுக்குள்ள வந்துச்சு. ஒரு இளைப்படைகிற ஒரு அனுபவம் வந்துச்சு. இன்னைக்கு இந்த இடத்துல இருக்கிற தேவ சபையில் இருக்கிற உங்க வாழ்க்கையில கூட உங்க குடும்பத்துல உங்களை ஏற்றுக்கொள்ளாத நிலை, புரிந்து கொள்ளாத நிலை, அங்கீகரிக்காத நிலை. உங்க புருஷன் உங்க வார்த்தையை அங்கீகரிக்கலையா, உங்க மனைவி உங்க செயலை அங்கீகரிக்கலையா, புரிந்து கொள்ளலையா, உங்களை பார்த்தா எரிச்சலா இருக்குதா, இப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு நேரா உங்களை ஏற்றுக்கொள்ளாத மனம் வெறுத்து தள்ளுகிற ஒரு அனுபவத்துல இருக்கிறதுனால உங்க வாழ்க்கையில சோர்வா,